தொடர்ந்து பைக் டாக்ஸி வணிக பயன்பாட்டுக்கு இயக்கிட்டு இருக்காங்க. அந்த பைக் டாக்ஸி அப்படிங்கிறது சொந்த பயன்பாட்டு வாகனம். அந்த வாகனத்தை இயக்கிறதுனால இங்கே வாடகை வாகன ஓட்ட உரிமையாளர்கள் ரொம்ப நாங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்குது. பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. பைக் டாக்ஸியை டீபோர்டு வாகனங்களாக மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதா எங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கை சம்பந்தமாக கடந்த 29 மே 2026 அன்னைக்கு கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு சம்பத் குமார் அவர்களுக்கும் மேலும் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு பார்த்திபன் அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நாங்கள் மெயில் அனுப்பிச்சிருக்கோம். அந்த மெயிலுக்கு எங்களுக்கு ரிப்ளை இப்போ வரல. எதிர்பார்த்து திருப்பி ஜூலை 3ஆம் தேதி அந்த மெயிலை சிஎம் செல்லுக்கு திருப்பி ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம். போன ஆட்சியில் நாங்கள் 19/8/2025 அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் பேசியிருந்தோம். பேசினப்போ ஆர்டிஓ தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த வணிக பயன்பாட்டு வாகனங்களாக சொந்த பயன்பாட்டு வாகனங்களை இயக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்த குழுவை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழுவை அமைச்சு கொடுக்குறதுல ஃபஸ்ட்டு ஒரு 2 வாரம் அவங்க செயல்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குழு இல்லாமல் போயிருச்சு. அந்த குழுவோட நடவடிக்கை இல்லாமல் போனதுனால கோயம்புத்தூரில் தொடர்ந்து சொந்த பயன்பாட்டு வாகனங்கள், காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், ஓன்போர்டு வாகனங்களை குறைந்த வாடகைக்கு இயக்கிட்டு இருக்காங்க. இதனால் வருஷத்துக்கு 80,000 90,000 செலவு பண்ணி வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடிய வணிக பயன்பாட்டு வாகன உரிமையாளர்கள் நாங்கள் இதெல்லாம் நஷ்டம் அடைகிறோம். நாங்கள் பைக் டாக்ஸியை வேணான்னு நாங்கள் சொல்லலை. அதை வணிக பயன்பாட்டு வாகனங்களாக டீபோர்டாக ப்ராப்பராக மாற்றி கொடுங்க. அதுக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட்டுன்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சொந்த பயன்பாட்டு வாகனங்களில் இயக்கக்கூடியவங்க குறைவாக ஆகுவாங்க. மேலும் அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய தோழர்கள், பைக் டாக்ஸி நம்பி இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மக்களுக்கும் அது எளிதில் போய் சேரும். அதனால் நாங்கள் பைக் டாக்ஸி தடை பண்ண சொல்லலை. மேலும் ஒரு கோரிக்கை, டாஸ்மாக் வருமானத்தை விட கால் டாக்ஸியோட வருமானத்தை ரொம்ப அதிகம். இது அரசு இன்றைக்கு பார்த்திங்கன்னா வருமானம் பெருசாக இல்லை அப்படின்னு அரசு சொல்லிகிட்டு இருக்காங்க. அரசுக்கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை, கால் டாக்ஸி தொழிலை நீங்கள் உங்களோட தேர்தல் அறிக்கையாக தமிழ் செயலி டாக்ஸி செயலி அப்படின்னு சொல்லி நீங்கள் உருவாக்குறதா உங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததை அந்த செயலியை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு செயல்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அந்த செயலியை தவிர வேறு இந்த செயலியுமே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் உறுதி கூடுறோம். அதுபோக இந்த ஓலா, ஊபர், ராபிட்டோ போன்றதில் கட்டணம் 2015 போட்டிருந்த கட்டணம் தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் 50 ரூபா 60 ரூபான்னு சேர்த்து கேட்டு ஓட்டுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஓட்டுநர்கள் தான் அதிகமாக வாடகைகள் கேட்குறாங்க, 50 60ன்னு கேட்குறாங்க. ஓலா, ராபிட்டோ நிறுவனங்கள் சரியான கட்டணம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கட்டணத்தை இவங்க அதிகமாக கேட்குறாங்கன்னு மக்கள் ஓட்டுநர்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கியிருக்காங்க. என்ன காரணம், எதனால் வாங்குறாங்க அப்படின்னா, 2015 இருந்த டீசல் ரேட்டு அன்னைக்கு 53 ரூபா, இன்றைக்கி டீசல் ரேட்டு 101 ரூபா. பல வாகனங்கள் 2020 டீசல் வாகனங்கள்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே எல்லாம் பெட்ரோல் வாகனங்களாக போயிடுச்சு. 108 ரூபா 109 ரூபாய்க்கு இன்றைக்கி பெட்ரோல் அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கும். இந்த சூழ்நிலை இருக்கும்போது நாங்களும் வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ண அந்த ஒவ்வொரு வாடகைகளும் தான் நாங்கள் பண்ணி ஆகணும். 2015 ரேட்லேயே வண்டி ஓட்டி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பண்ணணும்னா எப்படி முடியும்? அதனால தான் 50 60 நாங்கள் கேட்குறோம். அதனால் தயவு செய்து இந்த கார்ப்பரேட் ஆப்பெல்லாம் நாங்களும் விட்டுறோம். கவர்மெண்ட் ஆப்பு கொண்டு வாங்க. கவர்மெண்ட் ஆப்பில் எங்களுக்குன்னு ஒரு நியாயமான கட்டணத்தை நீங்களே கொடுங்க. அந்த கட்டணத்தில் நாங்கள் செயல்பட்டு கொடுக்குறோம். மக்களுக்கும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டாக வாங்குறது தவிர்க்கப்படும். நாங்களும் அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுப்போம் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.